நேற்று வீடியோலேயே கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். இந்த வந்து போர்ச்சுகல் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க, ஸ்பெயின் தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. பட் எதனால் போர்ச்சுகல் தோத்துது அப்படின்னு பார்த்தோன்னா, போர்ச்சுகல் கிட்ட வந்து ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்டே இல்லை நேற்று. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கோல் வந்து வெறும் 0.58. நீங்கள் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோன்னா அட்டாக்கிங்கே இல்லை. ஸ்பானிஷ் பிளேயர்ஸாச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஃபென்சிவ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு போர்ச்சுகல். பட் அட்டாக்கிங் இன்டென்ட்டே வந்து இல்லை. அண்ட் ரொனால்டோ கிட்ட வந்து அந்த பழைய ப்ளே மேக்கிங் ஸ்கில்ஸ் இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா அகைன் டீமுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல பாண்டிங் இல்லை. அதாவது ரொனால்டோவுக்காக ஆடணும், இல்லை ரொனால்டோ ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை டீம் வந்து அதுக்கு அப்ளை பண்ண மாட்டேன்து. லைக் வந்துட்டு சூப்பரான ஒரு மிட்ஃபீல்டர் இருக்கிற டீம் வந்து போர்ச்சுகல். பட் ஆனால் அந்த டீம் வச்சுட்டு எப்படி வந்து ஜெயிக்கலை அப்படின்றது உண்மையாகவே வந்துட்டு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாகவே ரொனால்டோ வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டா போர்ச்சுகலுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ரொனால்டோ மூலமாக கிடைக்குன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் டெஸ்டினி அப்படின்னு தான் நான் நினச்சேன். தோ ஐ எம் அன் மெஸ்ஸி ஃபேன். பட் வந்து இட்ஸ் ஓவர். ஸோ நீங்கள் போர்ச்சுகல் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரியல் ரீசன் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.